வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம், கொஞ்சம் கிராண்டாக. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஸ்லீவு, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கிராண்டாக ஒரு ஆரம் அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு போட போகிறோம். அதுக்கு தேவையான ஸ்டோனை வந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு, அதாவது ஸ்லீவோட லைன் இருக்குது இல்லையா, அதை சென்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் லைனுக்குள்ளேருந்து கொஞ்சம் மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபுல்லாக சுற்றியும் நம்ம இந்த சோக்கர் மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்லீவோடைய லைன்ஸை நம்ம போட போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதுதான் அதனுடைய கலர். இதனுடைய கலர்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூ அண்டு க்ரீன். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு தனியாக த்ரெட்டில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை வந்து அப்படியே நம்ம வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் இன்னொரு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸும் நம்ம மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து சென்டர் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் கேப்பில். ஸோ அது சேம் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஸ்லீவ் லைன்ஸாக தான் நம்ம போட போகிறோம். ஸ்லீவ் லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜரி லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சேம் எப்பயும் போல் நம்ம ஜரிக்கு செயினுக்கு போடுவோம் இல்லையா, அதே ஸ்டிச்சஸ் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அதனுடைய கலர் ப்ளூ அண்டு க்ரீன். இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 2 லைனுக்கு போட போகிறோம். இந்த க்ரீன் அண்ட் இது ப்ளூ சேம் வந்து இந்த ப்ளவுஸில் இருக்க ப்ளூ க்ரீன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ்க்கு உள்ளே தெரியலனாலும் அந்த த்ரெட்டில் தெரியும். ஸோ இந்த ப்ளூ தான் நம்ம கொடுக்குற ப்ளூ. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை த்ரெட்டில் வந்து காட்டியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி ஒர்க் பண்ணி அதை வந்து நம்ம ஜுவல்லரி மாடலில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, சேம் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அந்த ஷார்ப் எட்ஜுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அப்படியே நம்ம சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்டோனை விட்டு ஒரு பீடு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இப்படியே 2 பீட்ஸாக நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் நம்ம ப்ளவுஸில் இன்னொரு க்ரீன் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த க்ரீன் கலரில் என்கிட்ட ஸ்டோன் செயின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் அட்டாச் பண்ணுறேன். இதுவும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜுக்காக ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக விட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான். இதுக்கும் ஒரு செயின் விட்டு ஒரு செயின் தான். ரொம்ப ஷார்ட் டர்ன்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒவ்வொரு செயினுக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். எக்ஸாம்பிளுக்கு டர்னிங்ஸில் இப்போ போடுறோம் பாருங்கள், அந்த மாதிரி போடணும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் சுகர் பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம லைன்ஸ் போட்டிருக்கிறதுனால அந்த லைன்லேயே அந்த நம்ம ஷார்ப் எட்ஜை கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீடு வந்து சுகர் பீடு, ஒன்று வந்து நம்பர் 4 அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். சேம் இதே ஆர்டரில் சுற்றியும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி கேப்பில், இல்லைன்னா 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக நான் வந்து கேப் விட்டு அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ளூவில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் க்ளூ வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இது ட்ரை ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. இல்லை அப்படியே போடுறதுனால போடலாம், பட் அது வந்து நகராமல் நம்ம பார்த்துக்கணும்.
மேக்ஸிமம் அது நகராத மாதிரி இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக போட்டாச்சு. மறுபடியும் சுகர் பீட்ஸும் நம்பர் 4 கொடுத்த மாதிரி இங்கே மேலே வந்து சுகர் பீட்ஸும் நம்பர் 3யும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு கீழே இருக்க அந்த ஹேங்கிங்ஸை விட சின்னதாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். போதும். நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு மேலே நம்மளுக்கு அந்த செயின் மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம லென்த்து கொடுத்து அந்த டிசைன் ஒர்க்கை முடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் இது. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே கொடுத்துக்கலாம். நான் லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நான் வந்து உங்களுக்கு டார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணும்போது லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை டார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம அப்ராக்சிமேட்டாக போடுறதுனால இந்த மாதிரி. ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த லைன்ஸில் இருந்து நம்ம ஒரு ஜுவல் மாடலில் வந்துட்டு இந்த ரவுண்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது முடிய வரைக்கும் அடுக்கடுக்காக நம்ம டிசைன்ஸ் போட போகிறோம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அது நம்ம என்ன வேணாலும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். மெட்டீரியல்ஸு த்ரெட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வைக்கிறேன். நான் வந்து அந்த ரவுண்டு ட்ரா பண்ணியிருக்கிறதே சுகர் பீட் லைனுக்கும் ஸ்டோன் செயினுக்கும் தான். ஸோ சுகர் பீட் லைன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் செயின் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். கண்டிப்பாக அது கரெக்டாக அதோட முடிகிற மாதிரிக்கு வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு லைன் மட்டும் வந்தால் போதும். ஏன்னா இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்ன ஸ்லீவ். ஸோ அதனால் இது எப்பயும் போல் நம்ம ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஒரு செயின் விட்டு ஒரு செயின் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் நம்ம லைன்ஸில் நெக் லைன்ஸ் அண்ட் ஸ்லீவ் லைன்ஸில் போடுற மாதிரி தான் இதுலேயும் நம்ம போடுவோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சேம் ஒர்க்கு தான். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடும் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸில் ஃபுல்லாகவே நம்ம ஜுவல்ஸ்னாவே நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், க்ரீன் கலர், அதாவது இந்த ப்ளவுஸில் ப்ளூ அண்ட் க்ரீன் ரெண்டுமே மிக்ஸ்டு. ஸோ நான் அதனால் க்ரீன் வச்சுக்கலாம். ரொம்ப பக்கத்தில் கேப் இல்லாமல் நம்ம ப்ளவுஸோடைய நெக்கில் வந்துட்டு கேப் விட்டு ஜர்தோசி வச்சுருப்போம். பட் இதில் கேப் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து ஸ்டோன்ஸை மட்டும் நான் வைக்கிறேன். கேப் இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த க்ளூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுன்றது இல்லை. பக்கத்தில் வச்சாவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஜுவல்லோட இந்த சைடும் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக வச்சாச்சு. அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸும் கொடுத்துட்டேன். பிகாஸ் அது வந்து நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் வந்து நகர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் சுகர் பீட்ஸ் லைன்ஸும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயினும் சுகர் பீடும் கொடுத்துட்டு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் லைன் சேம், அதாவது ஃபஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி. ஸோ அதனால் அதையும் கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியான டிசைன் தான், மாடல் தான், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜம்கீஸ் வைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப கிளிட்டராக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே அடுக்கடுக்காக நம்ம வைக்கிற மாதிரி வைக்கிறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம நார்மலாக சுகர்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். தனித்தனியாக வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ அந்த டிசைன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் இது ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது லைட்டாக ஒட்டி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணால் தனித்தனியாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்துட்டு தனித்தனியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்றா நம்ம கையிலேருந்து நீடில் வழியாக விட்டு நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயும் போல் பீட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இதுக்கும் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்விங் த்ரெட்டு வந்து கண்டிப்பாக வெளியே தெரியாத மாதிரிக்கு அடுக்கடுக்காக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஜம்கீஸை வைப்போம். இன்கேஸ் வந்து கீழே வந்து 2 ஜம்கீஸ் போகுது அப்படின்னா ஒரு ஜம்கீஸில் இடையில மட்டும் நீடில் விட்டு நம்ம த்ரெட்டு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சேம் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் பாருங்கள், அது மாதிரி தான். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. அதுவே வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுச்சுன்னா நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 2 சைடுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸும் ஒரு லைன் வச்சுருவேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம மேலே வந்து கொடுக்கணும்னு நினச்ச ஜுவல் மாடல் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்தாச்சு. அந்த ஜம்கீஸும் கொடுத்தாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் அந்த ஜம்கீஸ் கொடுத்ததுக்கப்புறமா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஸ்டோன் செயினும் சுகர் பீட்ஸ் லைனும் இங்கே கொடுக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் அதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் புட்டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓவரால் புட்டாஸ் வந்து நம்ம அதாவது ஸ்லீவில் இந்த இடத்துல மட்டும், அதாவது மேலே இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் ரொம்ப பக்கமாக கொடுக்க போகிறோம். சேம் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு கட் டியூபு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு நம்ம வந்து பேக் நெக்கில் கொடுத்தோம் இல்லையா, சேம் அதே டைப் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். பிகாஸ் அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு எடுக்கும்போது இன்னொரு லைன், அதாவது ஒரு செட்டு, ஒரு சுகர் பீடு, ஒரு கட் டியூப், ஒரு சுகர் பீடு எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு சுகர் பீடு, அதாவது 2 சுகர் பீடு இருக்கும் ஒரு கட் டியூப்புக்கு நடுவில். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வரும். ஸோ அது உங்களுக்கு எடுக்கும்போது புரிஞ்சிடும். ஸோ சேம் அதே மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இது வந்து ஒன்றா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஸோ அது அப்படியே நம்ம வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓவரால் புட்டாஸ் எப்பயுமே ரொம்ப பக்கமாக கொடுத்தா அது ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம பக்கமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன். இதுக்கு வந்து ஒன்றா அட்டாச் பண்ணணுன்றது இல்லை, அப்படியே அட்டாச் பண்ணாவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ அதனால் அப்படி எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பக்கமாக ஒரு 1 இன்ச் கேப்லேயே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம அந்த ஸ்லீவில் மேலே இருக்க அந்த பார்ட் நான் காமிச்சேன் இல்லையா, அதை தவிர மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ண முடியும். அடுக்கடுக்காக நம்ம டிசைன்ஸ் வந்துட்டு கிராண்டாக பண்ண முடியாது. கொடி டிசைன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அது அவ்வளோ வந்து எடுக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஜுவல் மாடலில். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் நல்ல டிசைனுக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.